அனைவருக்கும் புரோக்கரேஜ் ஃபைன் வணக்கங்கள். தினமும் மார்க்கெட்டில் நடக்கிற சுவாரஸ்யமான அப்புறம் முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வீட்டில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பக்டார்ஸ் ஐபிஓடைய பம்பர் லிஸ்டிங்கை பற்றி பார்க்கலாம். அப்புறம் வேதாந்தா ஸ்டாக்குடைய சில அப்டேட்ஸ் பார்க்கலாம். அப்புறம் டெலிகாம் டேட்டா எல்லாமே கிடச்சிருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் அதர் ஸ்டாக் அப்டேட் எல்லாத்தையும் பார்க்கலாம். நிஃப்டி குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, ருப்பீஸ் அப்டேட்டு, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பெக்டார் ஃபுட் ஐபிஓ இன்றைக்கி எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருந்தது. இந்த ஐபிஓடைய இஷ்யூ ப்ரைஸை 288 இருந்துச்சு. ஆனால் லிஸ்ட் ஆன இன்றைக்கி முதல் நாள் அந்த ஷேர் முடியும் பொழுது 594 ரூபாய்க்கு முடிஞ்சிருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஷ்யூ ப்ரைஸ்லேருந்து 306 ரூபா இந்த ஷேர் விலை ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 106.32% வரைக்கும் இந்த ஷேர் முதல் நாள் மேலே போயிருந்தது ஐபிஓ லிஸ்ட் ஆகி. உங்களுக்கு இந்த ஐபிஓ கிடச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 106.32% வரைக்கும் நீங்கள் லாபம் பார்த்துருக்கலாம். சரி, அடுத்து வேதாந்தா ஸ்டாக்கோடைய சில அப்டேட் நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேதாந்தா ஒரு மைனிங் கம்பெனி. ஜிங்கு, காப்பர், அலுமினியம், அயன் இது எல்லாத்தையும் பிரித்து எடுக்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோடைய ப்ரொமோட்டர்ஸ் இந்த கம்பெனியோடைய ஷேர் பர்சன்டேஜ் 50% 55% அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 2 நாளில் 15% வரைக்கும் மேலே போயிருந்தது. ப்ரொமோட்டர்ஸ் இந்த ஷேர் ப்ரைஸை 150லேருந்து 160 அந்த ப்ரைஸ்க்குள்ளே வாங்குறாங்க. இதன் காரணமாக தான் இந்த ஸ்டாக்கோட விலை ஏறினதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து டெலிகாம் டேட்டா கிடச்சிருந்தது அக்டோபர் மந்தோடையது. அது என்னென்னு பார்க்கலாம். ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 37 லட்சம் சப்ஸ்கிரைபர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் 517.30 அப்படின்னு இருக்குது. கிட்டத்தட்ட 2% வரைக்கும் இது மேலே இருந்தது. அதே போல் ஜியோ 22 லட்சம் புது சப்ஸ்கிரைபர் உள்ளே வந்திருக்காங்க. ரிலையன்ஸ் ஷேரோடைய விலை 1994 இருந்தது. அது 2% வரைக்கும் மேலே போயிருந்தது. வோடஃபோன் ஐடியாவுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா 26.5 லட்சம் வரைக்கும் அதுலேருந்து அவங்க வெளியேறி இருக்காங்க. ஐடியா ஷேரோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 10.10 இருந்தது. இன்றைக்கி 4.28% வரைக்கும் அது கீழே இறங்கி இருந்தது. இந்தியாவில் ஓவராலாக டெலிகாம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 117 கோடியாக இருக்குது. சரி, அதர் ஸ்டாக் அப்டேட்ஸ்லாம் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி புல்லிஷ் நோட்டில் முடிஞ்சிருந்தது. தொடர்ந்து 3வது நாளாக நிஃப்டி புல்லிஷ் நோட்டில் முடிஞ்சிருந்தது. ரிலையன்ஸு அப்புறம் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே நிஃப்டி புல்லிஷாக முடிகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இன்றைக்கி நிஃப்டி கிட்டத்தட்ட 149 பாயிண்ட்ஸ் மேலே போய் முடிஞ்சிருந்தது. 13,749.30 அப்படின்னு அது இருந்துச்சு முடியும் பொழுது. அப்புறம் ஜனவரி மாதம் நிறைய கம்பெனியோடைய Q3 ரிசல்ட் வெளியாக போகுது. அந்த Q3 ரிசல்ட்டை பொறுத்து அந்த ஸ்டாக்கும் மார்க்கெட்டும் வேரி ஆகலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நம்ம அதையும் ஃபாலோ பண்ணலாம். என்னோட கம்பெனிக்கு எவ்வளோ குவார்ட்டர்லி ரிசல்ட்டு லாபம் தந்திருக்கா அல்லது லாஸ் தந்திருக்கா அப்படின்னு. அடுத்து அனுப்பம் ரசாயன் கம்பெனி செபி கிட்ட ஐபிஓக்காக அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 760 கோடி ஐபிஓக்கு அவங்க ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி கெமிக்கல்ஸு, ஃபார்மா, பர்சனல் கேர் செக்மெண்ட்டில் இருக்குது. அடுத்து அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்றைக்கி 21 பைசா வரைக்கும் அது மேலே போயிருந்தது. அது 73.55 அப்படிங்கிற ப்ரைஸில் அது முடிஞ்சிருந்தது. ஸோ இந்த அப்டேட்டோட இன்றைக்கி புது மார்க்கெட் அப்டேட்ஸை நாங்கள் நிறைவு செய்கிறோம். மேலும் நாளைக்கு தொடர்ந்து இதேபோல் பயனுள்ள டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக வீடியோ கொடுக்க இருக்கும். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.